السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 77 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 78வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இதை நாம் தொடர்ந்து காண்போம். இதை தொடர்ந்து காணும் பொழுது அரபி இலக்கணத்தை நாம் தெளிவாகவும் எந்த ஒரு தவறின்றியும் சரியான முறையில் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே இதை படிப்பதன் மூலம் நாம் குர்ஆன் ஹதீஸை தெளிவாக சரியான முறையில் விளங்கிக் கொள்வதற்கும் அல்லாஹு தாலா நம்மளுக்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்முல் மஃஊல் வ அமலுஹு. இஸ்மு மஃஊல் இன்னும் அந்த இஸ்மு மஃஊலுடைய அமல் என்ற கடந்த பாடத்தை நாம் கண்டோம். இன்னும் அதோடைய தெளிவான விஷயங்களை நாம் பாடத்தில் கண்டோம். ஒரு மஃஊல், அதாவது மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட ஒரு ஃபேல் நாயிப் ஃபாயிலுக்கு ரஃபா செய்யும். ஒரு மஃஊல் மட்டும் இருந்தால் நாயிப் ஃபாயிலுக்கு என்ன செய்யும்? ரஃபா செய்யும். அதே போல ரெண்டு மஃஊல் மூணு மஃஊல் இருந்தா முதல் மஃஊல் நாயிப் ஃபாயிலாகவும் இரண்டாவது மூன்றாவது மஃஊல் எல்லாம் நசபுடைய நிலையிலேயே படிக்கப்படும் என்றும், அதே போல லாசிமான ஃபேலாக இருந்தால் அதுக்கு என்ன வராது? மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட அந்த ஃபேலின் சீகா வராது. இருந்தாலும் அதற்கு ஒரு லர்ஃபு அல்லது மஸ்தரு அல்லது ஜாரு மஜ்ரூர் இவையில் மூன்றில் ஏதேனும் ஒன்று என்னவானால் நாய் ஃபைலாக வந்தால் அப்பொழுது என்னது மப்னிக்கு அமைக்கப்பட்ட அந்த மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட அந்த ஃபேலின் வசின் லாசிமான ஃபேலுக்கும் வரும் என்பதை நாம் கண்டோம். இதே சட்டம் தான் இஸ்மு மஃஊலுக்கும் என்றும், அந்த இஸ்மு மஃஊல் அதே மாதிரி அந்த ஃபேல் என்ன அமல் செய்யுமோ மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட ஃபுஇல என்ற வசன் நாய் ஃபைலுக்கு எப்படி ரெஃபர் செய்யுமோ அதே அமலை என்ன செய்யும்? இந்த இஸ்மு மஃஊலும் செய்யும் என்பதையும் கண்டோம். அதே போல இன்னும் இஸ்மு ஃபாயிலுக்கு என்ன நிபந்தனைகள் எல்லாம் கூறினோமோ அதே நிபந்தனைகள் வரும் பொழுதுதான் அமல் செய்யும். அலிஃப்லாம் வர வேண்டும். அலிஃப்லாம் இல்லாத நிலைமையில் நான்கு விஷயங்களில் ஒன்று முபத்ததா, மௌசூஃப், நஃபி, இஸ்திஃபாம் இதில் ஏதேனும் ஒன்று ஊன்றுதல் பிடிக்க வேண்டும். இன்னும் நிகழ்காலம் அல்லது வருங்காலத்தை அறிவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற இந்த நிபந்தனைகள் இருந்தால்தான், இஸ்மு ஃபாயிலுக்கு சொன்ன அதே நிபந்தனைகள் இருந்தால்தான் அமல் செய்யும் என்பதை எல்லாம் தெளிவாக கண்டோம். வாருங்கள், இப்பொழுது இந்த பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். ம். பயிற்சி ஆறை பாருங்கள். அஸ்மா அல் மஃஊலீன மினல் அஃஆலில் ஆத்தியதி. பின்வரும் ஃபேல்களில் இருந்து இஸ்மு மஃஊல்களை சீராயிடு. இப்ப ஒவ்வொன்றுக்கும் மஃஊல் ஃபேல்கள் குறிக்கா கொடுத்திருக்காங்க. அதோட இஸ்மு மஃஊலின் சீராவை கூறணும். குறியாக்கு மஃஊரு அப்படின்னு என்ன செய்யணும்? ஒவ்வொன்றுக்கும் அதோடைய இஸ்மு மஃஊல்களின் சீராயிடு. அப்புறம் என்ன செய்யணும்? ரெண்டாவது பாருங்க, வலா இன்னும் வை, குல்லம் மின்ஹா அந்த இஸ்மு மஃஊல்களில் இருந்து ஒவ்வொன்றையும் வை, ஃபி ஜும்லத்தின் முஃபீதத்தின் பலன் தரக்கூடிய வாசகத்திலே அந்த இஸ்மு மஃஊல்களில் இருந்து ஒவ்வொன்றையும் வை. அப்ப இஸ்மு மஃஊல் எடுக்கணும், அதோட பலன் தரும் வாசகத்துல வச்சு அமைக்கணும். வாருங்கள், கீழே அதோடைய பதிலை பார்ப்போம்னா, இன்னும் அதோடைய அவங்க சொன்ன அதோடைய அர்த்தத்தையும் என்ன செய்திடலாம், கீழே பார்த்து விடலாம். இப்ப பாருங்க, குறிட்டா வந்துச்சா? இப்ப குறிக்கு அல் குர்ஆனு மக்ரூஉன். அப்ப அதுக்கு இஸ்மு மஃஊல் மக்ரூ தானே. பாருங்க, குர்ஆன் ஆகிறது மக்ரூஉன் ஓதப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் பாருங்க, ஜுயினுக்கு பாருங்க அல் மன்சிலு. அல் மன்சிலு வீடாகிறது, முஸையினுன் அலங்கரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அத்த உக்கீமா கொடுத்தாங்க, அதுக்கு பாருங்க அஸ்ஸலாத்து முகாமத்துன் தொழுகையாகிறது என்னவாக இருக்கிறது? நிலைநாட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அப்ப எல்லாத்துக்கும் இஸ்மு மஃஊல் வச்சு நம்ம ஜும்லா அமைச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்ப பாருங்க, அடுத்து உஹிப்பு. அதுக்கு என்னது? அல் முத்தமய்யிசு ஃபி அமலிஹி முஹப்புன். தன் வேலையிலே தனித்துவமானவனாக, முத்தமய்யிசு தனித்துவமாக்கப்பட்டவன். முத்த முத்தமய்யிஸ் தான் படிக்கணும். சரியா? ஏன்னா உஹிப்ப என்ன வரணும்? முஹப்ப நீங்க இஸ்மு மஃஊல் கொடுக்குறாங்களே. தன் வேலையிலே தனித்துவமானவனாகிறவன் முஹப்புன் விரும்பப்படக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப பாருங்க உசிய. அதுக்கு பாருங்க அல் ஆமிரு பில் முன்கரி அருவருக்கத்தக்கதை கொண்டு ஏவக்கூடியவனாகிறவன் மாசியுன் அம்ருஹு. அவனுடைய ஏவல் என்னவாக இருக்கிறது? பாவமாக்கப்பட்டதாக இருக்கிறது, பாவமாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. சரியா? ஏன்னா அவன் என்ன ஏவுறான்? கெட்டதை தானே ஏவுறான். அப்ப இப்ப வரம்பு மீறப்பட்டதாக அவனுடைய ஏவல் வரம்பு மீறப்பட்டதாக இருக்கிறது. அப்புறம் பாருங்க ஊனித. ஊனித அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆஹ் المسيء إلى الناس مع معاند منهم. المسيء من الناس
முஆனதும் மின்ஹும். அப்ப அல் மசீனா யாரு? கெட்டது, தீங்கு செய்யக்கூடியவன், மக்களின் பக்கம் தீங்கு இழைக்கக்கூடியவனாகிறவன். முஆனதும் மின்ஹும், அவர்களில் இருந்து வரம்பு கடக்கப்பட்டவனாக, விரோதியாக்கப்பட்டவனாக படக்கூடியவனாக இருக்கிறான். வருவாங்க நுதிப. நுதிபாக்கு என்ன வருது? முஹம்மதுன் மந்தூபுன் லில் அமலி மஅனா. முஹம்மது என்பவர் ஆஹ் மந்தூபுன் லில் அமலி, வேலைக்காக நம்முடன் இணைக்கப்பட்ட கூடியவராக இருக்கிறார். இப்ப மந்தூபுன்னா என்னது? இணைக்கப்பட்டவர் என்று சொல்லலாம், நியமிக்கப்படக்கூடியவர் என்று கூறலாம். அப்புறம் பாருங்க உஸ்துஉதிம. அதுக்கு பாருங்க அத்தம்பு, பாவமாகிறது. அந்த பாவம் என்பது எப்படி இருக்கிறது? முஸ்தஅபமுன், பெரிதாக கருதப்படக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க உல்கிய. வஜத்து கிதாபன், நான் பெற்றுக்கொண்டேன். கிதாபன், புத்தகத்தை பெற்றுக்கொண்டேன். எப்படி பெற்றுக்கொண்டேன்? ஆஹ் முல்கன் ஃபி தரீகி, பாதையிலே தூக்கி போடப்படக்கூடியதாக பெற்றுக்கொண்டேன். அப்ப எப்படி இருக்காது? வெளியே தூக்கி போடப்பட்டதாக, அது போடப்படக்கூடியதாக நான் பெற்றுக்கொண்டேன். ஷீன. இப்ப ஷீனுக்கு பாருங்க அல் முஹ்மீனு மஷீனுன், அலட்சியம் செய்பவன் இழிவுபடுத்தப்படக்கூடியவனாக இருக்கிறான். ஃபுதிஹ. அதுக்கு பாருங்க அல் பாபு மஃப்தூஹுன், கதவாகிறது திறக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. குத்திப. அல் கிதாபு, புத்தகமாகிறது. மக்தூபுன், எழுதப்படக்கூடியதாக இருக்கிறது. உஈத. ஹக்குக, உன்னுடைய உரிமையாகிறது. முஆதுன் இலைக்க, உன் பக்கமே மீளப்படக்கூடியதாக இருக்கிறது. ஸைஃப. அல் அசது, சிங்கமாகிறது. என்னவாக இருக்கிறது? மஹூஃபுன் மின்ஹு, அதில் அந்த சிங்கத்திலிருந்து பயப்படப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் பாருங்க ரீப. ரீபக்கு பாருங்க அத்தரீக்கு மரீபுன் வரும். சரியா? அத்தரீக்கு, பாதை ஆகிறது, இன்னும் சந்தேகப்படக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அப்ப இதுக்கு அர்த்தங்கள் பார்த்தாச்சு. எல்லாத்துக்கும் புரிய மக்ரு ஜுய்யினக்கு முசையனு உகீமக்கு முகாமத்து, அதே போல உஹிப்ப முஹப்புன்னு என்ன செஞ்சிட்டோம்? எல்லாத்துக்கும் அதனுடைய இஸ்மு மஃபூல் வச்சு ஒரு வாசகத்தை அமைச்சிட்டோம். வாருங்கள் அடுத்து பார்ப்போமா? இப்ப அடுத்து 6வது பயிற்சியை என்ன செய்ய போகிறோம்? நாம் காண இருக்கின்றோம். 7வது பயிற்சியை பாருங்க. பயிற்சி 7. சு அஸ்மா அல் மஃபூலின மினல் அஃஆலில் லாசிமத்தில் ஆத்தியத்தி, பின்வரும் லாசிமான மஃபூலின் பக்கம் கடக்காத ஃபெயல்களில் இருந்து இஸ்மு மஃபூல்களுக்கு சீகா எடு. பின்னாடி எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? சீகா எடுக்கணும். இஸ்மு மஃபூலுடைய சீகா. வஸ்தஅமில், இன்னும் பயன்படுத்து. குல்லம் மின்ஹா, அந்த இஸ்மு மஃபூல்களில் இருந்து ஒவ்வொன்றையும் பயன்படுத்து. ஃபி ஜும்லத்தின் முஃபீதத்தின், பயன் தரும் வாசகத்திலே பயன்படுத்து. அப்ப ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும்? ருகிபானா, அதுக்கு இஸ்மு மஃபூல் எடுக்கணும். லாசிமான ஃபெயல்கள் தானே இதெல்லாம். அதுக்கான என்ன செய்யணும்? இஸ்மு மஃபூல் எடுத்து அதை பயன் தரும் வாசகத்துல வச்சு நம்ம அமைக்கணும். அவ்வளவுதான். சரியா? இப்ப பாருங்க அதோடைய பதில் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. 7. ருகிப ஃபீஹி. அப்ப அதுக்கு பாருங்க அல் ஹைரு மர்கூபுன் ஃபீஹி, நன்மையாகிறது, அந்த நன்மையிலே ஆர்வமாக்கப்படக்கூடிய, விரும்பப்படக்கூடியதாக இருக்கிறது, ஆர்வமாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்புறமா பாருங்க ஃபுஹிஸ அன்ஹு, அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? அல் முஜ்ரிமு மஃஹூசுன் அன்ஹு. அப்ப மஃஹூசுன், குற்றவாளி, குற்றவாளி ஆகிறவன் அந்த தன் குற்றவாளியை தொட்டும் மஃஹூசுன், விசாரணை செய்யப்படக்கூடியவனாக இருக்கிறான். அப்புறம் பாருங்க உஹ்துஃபில பிஹி. அப்ப நம்ம பாடத்திலே சொல்லிட்டு இன்னொரு தடவை சொல்லணும்னா என்னது? லாசிமுக்கு மஃபூல் வருமானா? வரும். எப்பொழுது வரும்? அதுக்கு நாயிப் ஃபைலாக ஜார் மஜ்ரூர் பின்னாடி வந்தால். இங்க எல்லாத்துக்கும் அதனாலதான் என்ன செய்யறாங்க? ஜார் மஜ்ரூர் பின்னாடியே கொண்டு வராங்க. அதே போல ஒரு லர்ஃபு வந்தால், இங்க ரமலான், ஷஹ்ரு ரமலான் லர்ஃபு வந்திருக்கா? இந்த மாதிரி ஷஹ்ரு ரமலான் லர்ஃபு வந்தால், அதே போல மஸ்தர் வந்தால், இங்க ஹஃவத்தானி இங்க மஸ்தர் வந்திருக்கா? இது எல்லாம் வந்தால் லாசிமுக்கு மஃபூல் எடுக்கப்படும். இது பாடத்திலே பார்த்தாச்சு. இருந்தாலும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். வாருங்களை போல தொடர்ந்து பார்ப்போம். எல்லாத்துக்கும் என்ன செய்யறோம்? இப்ப மஃபூல், ருகிபக்கு மருகூபு, ஃபுசிஹ, ஃபுஹைஸக்கு மஹ்ஃபூஸ், மஃப்ஹூஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிந்தது தானே. வாருங்கள் பார்ப்போமா? உஹ்துஃபில பிஹி, அந்நஜாஹு, வெற்றி ஆகிறது. முஹ்தஃபலும் பிஹி, அந்த வெற்றியை கொண்டு கொண்டாடப்படக்கூடியதாக இருக்கிறது. மீல இலைஹி, அதுக்கு பாருங்க அல் ஹக்கு. அல் ஹக்குன்னா உண்மையின் அர்த்தம். சரியா? மமாலுன் இலைஹி, அதான் அந்த உண்மையின் பக்கம், உண்மையாகிறது, அந்த உண்மையின் பக்கம் ஆதரவு தெரிவிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது, சாயப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹுஃபிய ஹஃப்வதானி, இங்க பாருங்க. ஆஹ் அப்ப இங்க பாத்தீங்களா, நான் சொன்னல மஸ்தர் சேர்ந்து வந்தாதானே என்ன செய்யும்? ஆஹ் இங்க நம்ம ஒரு லாசிமான ஃபேல மஜ்ஹூல் ஆக்க முடியும், மஜ்ஹூலுக்கு அமைக்க முடியும். அதே மாதிரி அமைச்சிருக்காங்களா? இப்ப அதுக்கு பாருங்க இங்க அமைச்சிருக்கவங்க பாருங்க. மா மஹ்ஃபூன் ஹஃப்வதானி, இரு தவறுகள், மறக்க என்னது? இரு தவறுகள். ஹஃப்வத்தானினா இரு தவறுகள்.
ஆஹ் இரு தவறுகள் மறக்கப்படக்கூடியதாக இல்லை. சரியா? அப்புறமா பாருங்க, உதிப அலைஹி அல் ஆக்கு வாலிதைஹி, தன் பெற்றோர்களை துன்புறுத்துபவன். அல் ஆக்குனா என்னது? உங்களுக்கு நோய்வினை கொடுப்பவன். சரியா? கீழ்ப்படிய மறுப்பவன். மக்லூபன் அலைஹி, அந்த துன்புறுத்துவனின் மீது கோபம் படக்கூடியதாக இருக்கிறான். அந்த அவன் அப்படித்தானே இருக்க ஆக்கு. அப்ப அவன் மீது கோபம் படக்கூடியவனாக இருக்கிறான். அப்புறம் பாருங்க, சீராவுக்கு ஹல் ஆஹ் மசீருன் யோமுன் காமிலுன், அப்ப பரிபூர்ண நாள் ஆஹ் என்னவாக இருக்கிறதா? மசீர சீரனா பிரயாணிப்பது, அப்ப பிரயாணிக்கப்படக்கூடியதாக இருக்கிறதா? முழுமையான நாள் பயணிக்கப்படக்கூடியதாக இருக்கிறதா? அப்ப லர்ஃப் வந்தா நம்ம என்ன செய்யலாம்? சீரவை லாசிமான ஃபேல முத்தாத்தியான மஃபூலுக்கு நம்ம அமைக்கலாம், இஸ்மு மஃபூல். அதனாலதான் எடுத்திருக்கோம். சரியா? அப்புறம் பாருங்க, சுஃபித் அலைஹிக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நீ என்னவாக இரு? இஹ்தர், நீ எச்சரிக்கையாக இரு. அந்த கூன மஸ்ஹூத்தன் அலைக்க, உன் மீது கோபப்படக்கூடியவனாக நீ ஆகுவதிலிருந்து நீ எச்சரிக்கையாக இரு. இப்ப உன் மேல மத்தவங்க கோபப்படக்கூடியவர்களாக நீ ஆகுவதிலிருந்து என்ன செய்ய? எச்சரிக்கையா இருன்றாங்க. சரியா? இப்ப சுஃபிதாக்கு மஸ்ஹூத் எடுத்தாச்சா? இது நம்ம கவனிச்சுட்டே வரணும். ஜார் மஜ்ரூர்லாம் கரெக்டா பார்த்துட்டே வாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்துதான் கொடுக்குறோம். சரியா? முகீம ஷஹரு ரமலான, அப்ப இங்க என்ன செய்யப்படுகிறது? முகீம நிலைநாட்டப்படுகிறது. எது? ஷஹரு ரமலான். அதுக்கு இங்க உதாரணம் பாருங்க. முகாமுன் ஷஹரு ரமலான, ரமலான் மாதம் நிலைநிறுத்தப்படக்கூடியதாக இருக்கிறதா? அப்புறம் பாருங்க, உஃபி அன்ஹுக்கு ஹலில் முஜ்ரிமு மஅஃபூன் அன்ஹு, பாவி ஆகிறவன் அந்த பாவியை தொட்டும் மன்னிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறானா? சரியா? தஹப பிஹி, துஹிப பிஹி. அதுக்கு பாருங்க, அல் கசு கோப்பையாகிறது. மதுஹூபுன் பிஹி இலல் ஃபாயிசி, வெற்றியாளியின் பக்கம் அந்த கோப்பையை கொண்டு செல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. ஃபுரிஹ ஃபரஹ் ஃபரஹுன் ஷதீதுன், ஃபுரிஹ ஃபரஹுன் ஷதீதுன். மஸ்தர் வந்தா, மஸ்தர் முத்தஹஸ்ஸிஸாக வந்தா என்ன செய்யலாம்? அதே போல முத்தசரிஃபாக இருந்தால் என்ன செய்யலாம்? லாசிமான ஃபேல் தானே ஃபரஹ, அதுக்கு மஃபூல் எடுக்கலாம். என்னது? மஜ்ஹூலுக்கான சிகா அமைக்கலாம். அதனாலதான் இங்க ஃபுரிஹன் அமைச்சிருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் பாடத்துல பார்த்தாச்சு. இங்க கேள்விக்கு மட்டும் பதில் கூறுகிறோம். என்னது? ஒரு ஜும்லா அமைக்க சொன்னார்கள், இஸ்ம் மஃபூல் வச்சு. அதே போல் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அமைச்சிட்டு இருக்கோம். அப்ப பாருங்க, மா மஃப்ரூஹன் ஃபர்ஹுன் ஷதீதுன் பி, அப்ப ம், மகிழப்படக்கூடியவனாக இல்லை, கடுமையான மகிழ்ச்சி மகிழப்படக்கூடியதாக இல்லை. ஆஹ் பி அவுதத்திக, உன்னுடைய வருகை கொண்டு, அப்ப நீ திரும்பி வருகை தந்தது, உன்னுடைய திரும்பி வருகை தருவதை கொண்டு கடுமையான மகிழ்ச்சி மகிழப்படக்கூடியதாக இல்லை. இப்ப என்ன செஞ்சாச்சு எல்லாத்துக்கும்? உஃபியாக்கு மஃபூதா, துஹிபக்கு மதுஹூபு, ஃபுரிஹக்கு மஃப்ரூஹ, உதிபக்கு மக்லூபு, உஃபியக்கு மஹ்ஃபூவு, மீலக்கு என்னது? இங்க நம்ம அமைச்சிட்டோம்ல. இங்க என்ன சொன்னோம்? மீலவுக்கு முமால் அப்படின்னு தானே சொன்னோம். அப்ப அது என்னவே எல்லாமே என்ன செஞ்சாச்சு? நம்ம கொண்டு வந்தாச்சா? அவங்க சொன்ன மாதிரி. வாருங்கள், அடுத்து என்ன செய்யலாம்? போலாமா? இப்ப இங்க மமால் தான் படிக்கணும். சரியா? அதான் நம்ம படிச்சோங்க. அடுத்து பார்ப்போம். அப்ப பாருங்க, அடுத்த பயிற்சி நம்ம எத்தனாவது படிச்சு பார்க்க போறோம்? 8வது பயிற்சி. பயிற்சி 8 பாருங்க. முதலாவது கொஸ்டின். அப்ப கொஸ்டின் பார்க்க பெருசா இருக்கும். நிறைய ஜும்லாக்கள் இங்க அமைக்க சொல்றாங்க. ஏன்னா 2 பாடத்துடைய பயிற்சியில கௌவின் சித்த ஜுமலின் 6 வாசகங்களை உருவாக்கு, தஸ்தமிழ் உள்ளடக்கி இருக்கும் குல்லும் மின்ஹா, இந்த 6 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் அலா இஸ்மி மஃபூலின், இஸ்மு மஃபூலின் மீது உள்ளடக்கி இருக்குமே. ஹைசு யகூனு ஃபிஅலுஹு, அந்த எந்த விதத்தில் யகூனு ஃபிஅலுஹு, அந்த இஸ்மு மஃபூலின் ஃபிஅல் ஆகிறது ஃபி ஸலாசில் ஊலா, முதல் 3 வாசகங்களிலே அந்த இஸ்மு மஃபூலின் ஃபேல் ஆகிறது. முத்தாத்தியாக இருக்கும் விதத்திலும், சலாசி சானியா, இரண்டாவது 3 வாசகங்களிலே அந்த இஸ்மு மஃபூலுடைய ஃபேல் ஆகிறது. லாசிமாக ஆகும் விதத்திலும் இஸ்மு மஃபூலின் மீது அந்த 6 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே, அத்தகைய 6 வாசகங்களை உருவாக்கு. மொத்தம் 6 வாசகம். அதுல ஃபர்ஸ்ட் 3 வாசகம் இஸ்மு மஃபூல், அதோடைய ஃபேல் முத்தாத்தியா இருக்கணும். அடுத்த 3 வாசகம் இஸ்மு மஃபூல் இருக்கணும், அதோடைய ஃபேல் லாசிமா இருக்கணும். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, 2வது கௌவின் சித்த ஜுமலின் 6 வாசகங்களை உருவாக்கு. தஷ்தமிலு குல்லும் மின்ஹா அலா இஸ்மி மஃபூலின், இஸ்மு மஃபூலின் மீது அந்த 6 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே. எத்தகைய இஸ்மு மஃபூல்?
ஆமிலின் அமல ஃபேலிஹி, அந்த இஸ்மு மஃபூலுடைய ஃபேலின் அமலை அமல் செய்யக்கூடிய இஸ்மு மஃபூலின் மீது அந்த ஆறு வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே அத்தகைய ஆறு வாசகங்களை உருவாக்கு. பிஹைசு யகூனு ஃபி ஸலாசில் ஊலா, முதல் மூன்று வாசகங்களிலே அந்த இஸ்மு மஃபூல் ஆகும். முஹல்லன் பி அல், அலிஃப் லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாகவும். வஃபி ஸலாசி ஸானியதி, இரண்டாவது மூன்று வாசகத்திலே முஜர்ரத மின்ஹா, இந்த அலிஃப்லாமிலிருந்து தனிப்பிக்கப்பட்டதாகவும் அந்த இஸ்மு மஃபூல் ஆகுமே. அந்த விதத்தில் இஸ்மு மஃபூலின் மீது அந்த ஆறு வாசகங்களும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஆறு வாசகங்களை நீ என்ன செய், உருவாக்குன்றாங்க. அப்ப மொத்தம் ஆறு வாசகம், அதுல முதல் மூணு வாசகம் அதோடைய ஃபேலின் அமலை அமல் செய்யக்கூடிய இஸ்மு மஃபூல் இருக்கணும், அலிஃப்லாமோட சேர்ந்து இருக்கணும். அடுத்த மூணு வாசகத்தை அலிஃப்லாம் இல்லாம அதோடைய ஃபேலின் அமலை அமல் செய்யக்கூடிய இஸ்மு மஃபூல் இருக்கணும். சரியா? ஆக மொத்தம் 12 வந்துருச்சு அது வரைக்கும். அடுத்து பாருங்க மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்ன? கௌவின், உருவாக்கு அர்பா ஜுமலின், நான்கு வாசகங்களை உருவாக்கு. தஷ்தமிலு குல்லு மின்ஹா, இந்த நான்கு வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்று உள்ளடக்கி இருக்கும். அலா இஸ்மி மஃஊலின் மஸ்பூக்கின் பினஃபின் ஃபில் ஊலா. முதலாவது, அப்ப நான்கு வாசகங்களை உருவாக்க அந்த நான்கு வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் ஆகிறது இஸ்மு மஃபூலின் மீது உள்ளடக்கி இருக்குமே. எத்தகைய இஸ்மு மஃபூல்? மஸ்பூக்கின் பினஃபி, நஃபியை கொண்டு முற்படுத்தப்பட்ட. ஃபில் ஊலா, முதலாவது வாசகத்திலே நஃபியை கொண்டும். வபி இஸ்திஃபாமின் ஃபி சானியா, இரண்டாவதிலே கேள்வி குறிக்கக்கூடிய வார்த்தையை கொண்டும். வபி முபத்ததஇன் ஃபி சாலிசா, மூன்றாவது வாசகத்திலே முபத்ததாவை கொண்டும். வபி மௌசூஃபின் ஃபி ராபிஆ, நான்காவது வாசகத்திலே மௌசூஃபை கொண்டும் முற்படுத்தப்பட்ட இஸ்மு மஃபூலின் மீது அந்த நான்கு வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே அத்தகைய நான்கு வாசகங்களை உருவாக்கு. நாலு வாசகம், நாலுத்துல இஸ்மு மஃபூல் இருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுல நஃபி இருக்கணும் இஸ்மு மஃபூலுக்கு முன்னாடி. ரெண்டாவது வாசகத்துல இஸ்மு மஃபூல் முன்னாடி இஸ்திஃபாம் இருக்கணும். மூன்றாவது வாசகத்துல இஸ்மு மஃபூலுக்கு முன்னாடி முபத்ததா இருக்கணும். நான்காவது வாசகத்துல இஸ்மு மஃபூலுக்கு முன்னாடி மௌசூஃப் இருக்கணும். சரியா? பாப்போமா இப்ப? அடுத்த நாலாவது பாருங்க. மொத்தம் 12, 16 வந்திருக்கு. கௌவின் சலாசஜுமனின், உருவாக்கு மூன்று வாசகங்களை உருவாக்கு. ஃபிகுல்லி மின்ஹா, இந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் இஸ்மு மஃபூலின், இஸ்மு மஃபூல் இருக்குமே. ராஃபிஉன் நாயிப ஃபாயிலின், நாயிப் ஃபாயிலுக்கு ரஃபா செய்யக்கூடிய இஸ்மு மஃபூல் அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றுமே இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு. ஒன் நாசிபுன் மஃபூலன் பிஹி, மஃபூல் பிஹிக்கு நசபு செய்யக்கூடிய இன்னும் நாயிப் ஃபாயிலுக்கு ரஃபா செய்யக்கூடிய இஸ்மு மஃபூல் அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலையும் இருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு. அப்ப மூணு வாசகம் அதுல இஸ்மு மஃபூல் இருக்கணும். அந்த இஸ்மு மஃபூல் என்ன செய்யணும்? நாயிப் ஃபாயிலுக்கு ரஃபா செய்யணும், மஃபூல் பிஹிக்கு நசபு செய்யணும். அந்த மாதிரி மூணு வாசகம். மொத்தம் 19 வாசகங்கள் நம்ம எழுத வேண்டும். வாருங்கள், அந்த 19 வாசகத்தை மட்டும் கூறி நம்ம என்ன செய்வோம்? அடுத்த பயிற்சிக்கு போவோமா? வாருங்கள், இந்த கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜுமலுன் தஷ்தமிலு அலா இஸ்மின் மஃபூலின் ஃபஅலுஹு முத்தஅத்தீன். ஃபர்ஸ்ட் அதானே கேட்டாங்க, இஸ்மு மஃபூல் மீது உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஜும்லா அந்த இஸ்மு மஃபூலுடைய ஃபேல் ஆகிறது முத்தஅத்தீன், முத்தஅத்தியாக இருக்குமே, மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடியதாக இருக்குமே அத்தகைய இஸ்மு மஃபூல் மீது உள்ளடக்கி இருக்கும் ஜும்லா. அது மூணு கேட்டாங்கல்ல, இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த மூணுமே இங்க கொடுத்திருக்காங்களா? இப்ப அந்த மூணுமே பாருங்க. அல் கிதாபு, புத்தகமாகிறது. மஅரூஃபுன் சமனுஹு, அதனுடைய விலை அறியப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப பாருங்க, ஒரு மஃபூலின் பக்கம் கிடக்கிறதுனால தான் அந்த மஃபூலை நாயிப் ஃபைலா கொண்டு வந்திருக்கோம். அல் முஅல்லிமு, முஅல்லிம் ஆகிறவர், ஆசிரியர் ஆகிறவர். மஃபூஹுமுன் ஷரஹுஹு, அந்த அதன் விளக்கம், ஆசிரியரின் விளக்கம் விளங்கப்படக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஆசிரியர் விளக்கம் நல்லா விளங்கும். அப்ப அந்த ஆசிரியரின் விளக்கம் விளங்கப்படக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அப்ப இதுவும் என்னது? ஷரஹுன்னு மஃபூல், அந்த மஃபூல் தான் நாயிப் ஃபைலா இங்க கொண்டு வந்திருக்கும். சரியா? இவர் ஆகியோர் ரஜுலுன், ஒரு மனிதராக இருக்கிறார். மதுமூமுன், இழிவாக்கப்படக்கூடிய. சுலூகுஹு, அவருடைய நடத்தை, அந்த மனிதனுடைய நடத்தை இழிவாக்கப்படக்கூடியதாக இருக்குமே அத்தகைய மனிதராக இருக்கிறார். மூணு வாசகம். இப்ப சுலூக்குன்றது மஃபூலு, அதான் இங்க நாயிப் ஃபைலா படிச்சிருக்கோம். அடுத்து பாருங்க, ஜுமலுன், வாசகங்கள் தஷ்தமிலு அலா இஸ்மின் மஃபூலின் ஃபஅலுஹு லாசிமுன், அந்த இஸ்மு மஃபூலுடைய ஃபேல் லாசிமாக இருக்குமே, முத்தாதியின் பக்கம் கடக்காததாக இருக்குமே அத்தகைய இஸ்மு மஃபூலின் மீது உள்ளடக்கி இருக்கக்கூடிய வாசகங்கள் கேட்டாங்களே, அது பாருங்க. அந்த மஷ்ஹூருன் சி, அப்ப நீ ஆகிறவன் எப்படி இருக்கிறாய்? பிரபலியமாக்கப்பட்டவனாக இருக்கிறாய். சி துக்க, உன்னுடைய என்னது இங்க நம்ம சொல்லியிருக்கோம் என்னது? அப்ப லாசிமாக இருந்தால் அதை முத்ததியாக மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அது பக்கத்துல என்ன செய்யணும்? அதோடைய ஜார் முஜ்ரூர் கொண்டு வரணும், இல்லாட்டி மஸ்தர் கொண்டு வரணும், இல்லாட்டி வர்ஃபு கொண்டு வரணும். இங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. மஷூருன், அப்ப சீத்துக்க, உன்னுடைய புகழ் பிரபலமாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப உன்னுடைய புகழ் எதுதான் பிரபலமாக்கப்படக்கூடியது? அவனுடைய புகழ் பிரபலமாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அடுத்து பாருங்க, அல் பஹரு, பஹரு கடல். சரியா? கடலாகிறது. மஃப்ரூஜுன் பிஹி, அந்த கடலை கொண்டு மகிழ்ச்சி அளிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அல் மாக்கிரு,
பாருங்க, மாக்கிர்னா சூழ்ச்சி தந்திரம் செய்யக்கூடியவன், தந்திரம் செய்யக்கூடியவனாகிறவன். மகதூபன் அலிஹி, தந்திரம் செய்பவன் மீது கோபம் கோபப்படக்கூடியவனாக இருக்கிறான். சரியா? அந்த தந்திரம் செய்பவனின் மீது கோபம் படக்கூடியவனாக இருக்கிறான். மஃப்ரூஜு லாசிமு, மகதூப்ன்றது லாசிமு. அதனால அதுக்கு பின்னாடி ஜார் மஜ்ரூரை கொண்டு என்ன செஞ்சிருக்காங்க, இங்க இங்க கொண்டு வந்திருக்காங்க. என்னது, இஸ்மு ஃபூலா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம படிச்சிருக்கோம், அப்படி இருந்தாதான் என்ன செய்யப்படும், கொண்டு வரப்படும்னு. சரியா? அப்ப மஷ்ஹூர்னு என்ன செஞ்சிருக்காங்க, ஜாரு மஜ்ரூர் கொண்டு வரணும். சரியா? அப்ப இங்க ஆனா ஜாரு மஜ்ரூர் கொண்டு வரல. சரியா? ஏன்னா இங்க மஷ்ஹூர் என்பது முத்தாத்தியான ஃபேலு. அதனால அதுக்கு என்ன வரும், இஸ்முஃபூல் நேரடியாகவே வரும். அவனா நம்மளுக்கு கேட்டது லாசிமான ஃபேலு, அதுக்குதான் இஸ்முஃபூல் அமைக்க சொன்னாங்க. ஆனா இந்த ஷஹரா என்பது என்னதுதான், முத்தாத்தியான ஃபேலு தான். அதனால இந்த உதாரணம் செட் ஆகாது. இதுக்கு வேற ஒரு நாள் ஃபரிஹ, அதுல இருந்தே சொல்லலாம். அந்த மஃப்ரூஹன் பிக, என்னன்னு சொல்லலாம், அந்த மஃப்ரூஹன் பிக. இப்போ ஃபரிஹன்றது லாசிமான ஃபேல். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், மஃப்ரூஹன் சொல்லிட்டு பின்னாடி ஜார் மஜ்ரூர் கொண்டு வரலாம். அந்த நீ ஆகிறவன் மஃப்ரூஹன் பிக, உன்னை கொண்டு மகிழ்ச்சி படக்கூடியவனாக இருக்கிறாய். சரியா? அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், இதை மாத்தி சொல்லலாம். சரியா? அடுத்து பாருங்க. ஆஹ் ஜுமலுன், வாசகங்கள். தஸ்தமில்லு அலா இஸ்மி மஃபூலின். அப்ப எதன் மீது பொதிந்திருக்கும், இஸ்மு மஃபூலின் மீது. ஆமிலின் அமல ஃபிஅலிஹி முஹல்லன் பி அல், அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட, இன்னும் அந்த இஸ்மு மஃபூலின் ஃபிஅலின் அமலை அமல் செய்யக்கூடிய இஸ்மு மஃபூலின் மீது உள்ளடக்கி இருக்கக்கூடிய வாசகங்கள் கேட்டாங்கல்ல, இங்க இருக்கு பாருங்க. ஹுவல் மம்தூஹ், அவனாகிறான் புகழப்படக்கூடியவனாக இருக்கிறான். கராருஹு, அப்ப அவனாகிறவன் புகழப்படக்கூடியவனாக இருக்கிறான். எதுக்கு மதஹனா புகழப்படக்கூடியதுன்னு அர்த்தம். சரியா? இப்ப எதுக்கு புகழப்படக்கூடியவனாக இருக்கிறான், அதுதான் இங்க குறிச்சிருக்காங்க. ஃபராருஹு, அவனுடைய இருத்தல். அவனுடைய இருத்தல் என்னவாக இருக்கிறது, முடிவு. அவர் எடுக்கக்கூடிய முடிவும் எப்படி இருக்கிறது, புகழப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த முஅதா, நீ கொடுக்கப்படக்கூடியவனாக இருக்கிறாய். ஹதியத்துன், பரிசு கொடுக்கப்படக்கூடியவனாக இருக்கிறாய். ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹியல் பின்துல் மர்லியத்து கலிமத்துஹா, ஆயிஷா என்ப பெண். ஹியல் பிந்து, அந்த பெண் ஒரு மகளாவாள். அல் மர்லியத்து, பொருந்தி கொள்ளப்படக்கூடிய மகளாவாள். கலிமத்துஹா, அந்த பெண்ணின் வார்த்தை பொருந்தி கொள்ளப்படக்கூடிய மகளாக இருக்கிறாள். சரியா? இப்ப சலா சுஜுமனின், மூன்று வாசகங்கள். தஸ்தமிலு குல்லும் மின்ஹா, அந்த வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கும். அலா இஸ்மி மஃபூலின் ஆமிலின் அமலி, ஆமிலின் அமல ஃபிஅலிஹி பிஹைசு யகூனு முஜர்ரதன் மின் அல், அலிஃப்லாமில் இருந்து தனிப்பிக்கப்பட்டதாக ஆகும் விதத்தில் தன் இஸ்மு மஃபூலுடைய ஃபேலின் அமலை அமல் செய்யக்கூடிய இஸ்மு மஃபூலில் இருந்து அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே, அத்தகைய மூன்று வாசகங்கள். அந்த மூணு வாசகம் பாருங்க. அல் இல்மு மஅரூஃபுன் நஃப்உஹு, கல்வி ஆகிறது, அதனுடைய பலன் அறியப்படக்கூடியதாக இருக்கிறது. அத்தாலிபத்து, அந்த மாணவி ஆகிறவள். மஷ்கூருன் இஜ்திஹாதுஹா, அந்த மாணவியின் முயற்சி நன்றி செலுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. சரியா? இப்ப அடுத்து பாருங்க கடைசியா. அஸ் அஸ்ஸாஹி, மர மறதியாளன். மகுஃபூருன் ஃபதஉஹு, அவனுடைய தவறு மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாத்தீங்களா, அலிஃப்லாம் வந்து இது மூணுல மாரூஃபுன் மஷ்கூருன் மகஃபூருன்ல அலிஃப்லாம் வரல. மேல அலிஃப்லாம் கேட்டாங்க, அது அல் மம்து அல் முஅத்தா அடுத்து அல் மர்லியான் அலிஃப்லாம் கூட கொண்டு வந்தோம். சரியா? அடுத்து பாருங்க. இஸ்மு மஃபூலின் மஸ்பூக்கன் பி நஃபியின், நஃபியை கொண்டு முற்படுத்தப்பட்ட இஸ்மு மஃபூல். அதுக்கு பாருங்க. மா மஹ்பூபுன் அல் பஹீலு, கஞ்சன் விரும்பப்படக்கூடியவனாக இல்லை. அடுத்து இங்க மா நஃபியா, நஃபி இஸ்மு மஃபூலுக்கு முன்னாடி வந்திருக்கா. இஸ்மு மஃபூலின் மஸ்பூக்குன் பி இஸ்திஃபாமின், இஸ்திஃபாமை கொண்டு கேள்வியின் வார்த்தையை கொண்டு முற்படுத்தப்பட்ட இஸ்மு மஃபூல். அதுக்கு பாருங்க. மத்லூபுன் ஹுலூருக, நீ ஆஜராகுவது தேடப்படக்கூடியதாக இருக்கிறதா. அப்ப அம்சான்றது இஸ்திஃபாம் தானே, அப்ப இஸ்திஃபாம் கொண்டு முந்திருக்கா. இஸ்மு மஃபூலின் மஸ்பூக்குன் பி முப்ததஇன், முப்ததாவை கொண்டு முற்படுத்தப்பட்ட இஸ்மு மஃபூல். அது பாருங்க. அஷாயிரு, கவிஞனாகிறவன். முஹத்த, என்னது, முஹத்தபத்துன் அஹ்லாகுஹு, அவனுடைய குணங்கள் என்னது, சீர்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அவனுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது, பண்படுத்தப்பட்டதாக படக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அப்ப ஷாயிர் முகத்ததா அதுக்கு கபரா தானே வந்திருக்கிறது. ஓகேவா? அதானே கேட்டாங்க. இஸ்மு மஃபூலின் மஸ்பூக்குன் பி மௌசூஃபின், மௌசூஃபு கண்டு முற்படுத்தப்பட்ட இஸ்மு மஃபூல். அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. என்ன சொல்றாங்க இந்த இருக்குல்ல. கல்லம் து ஹதீபன் மஃபூமதன் ஹுதுபதுஹு. கல்லம் து அப்படின்னா என்ன அர்த்தம், நான் பேசினேன். ஹதீபன், யாரிடம் பேசினேன், சொற்பொழிவாளர். சத்தீப்னா யாரு, சொற்பொழிவாளர். சொற்பொழிவாளரிடம் நான் பேசினேன். எத்தகைய சொற்பொழிவாளர், மஃஹூமத்தன் ஹுத்துபத்து, அவருடைய சொற்பொழிவு விளங்கப்படக்கூடியதாக இருக்கே, அத்தகைய
சொற்பொழிவாளரிடம் நான் பேசினேன். அப்ப பாருங்க, ஹத்தீபு மௌசூஃபு மஃபூமத்தன் சிஃபத்துல இப்ப அதுக்கு தானே வந்திருக்குது. மௌசூஃப் கூட முந்திருக்குல்ல. இப்ப அடுத்து கடைசியா பாருங்க, சலாசு ஜுமனின் 3 வாசகங்கள் ஃபி குல்லி மின்ஹா, அந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் இஸ்மு மஃபூலின் என்ன இருக்கும்? இஸ்மு மஃபூல் இருக்கும். ராஃபிஉன் நாயிபு ஃபாயிலின், நாயிப் ஃபாயிலுக்கு ராஃபிஉன் நாயிப ஃபாயிலின், நாயிப் ஃபாயிலுக்கு ரெஃபர் செய்யக்கூடிய ஃபனாசிபுன் மஃபூலன் பிஹி, பிறகு மஃபூல் பிஹிக்கு நசபு செய்யக்கூடிய இஸ்மு மஃபூல், அந்த 3 வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றிலையும் இருக்குமே அத்தகைய 3 வாசகம். இந்த 3 வாசகம் இங்க இருக்கு பாருங்க. உமரு அல் முல்ஹமு சவாப. அப்ப இங்க இருக்கு பாருங்க, என்ன சொல்றாங்க? உமர் அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள்? இப்ப அல் முல்ஹமு இல்ஹாம் போடப்படக்கூடியவராக இருக்கிறார்கள். சரியா? உள்ளுணர்வு போடப்படக்கூடியவராக இருக்கிறார்கள். சவாபர் சரியானதே உள்ளுணர்வில் போடப்படக்கூடியவராக இருக்கிறார்கள். அப்புறம் பாருங்க, அல் கம்ஹு முசையருன் தகீகன். கம்ஹ் என்றால் கோதுமை, மாற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. தகீகன் மாவாக மாற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. அல் ஆலிமு அறிஞராகிறவர். மக்சுவுன் வகாரன் கண்ணியத்தை போர்த்தப்படக்கூடியவராக அணிவிக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். அப்ப அவங்க கேட்டாங்கல்ல, முல்ஹம் என்ன செஞ்சிருக்கிறது? அது லமீருக்கு நாயிஃபாயில் என்ற அடிப்படையில் ரெஃபர் செய்துள்ளது. சவாப மஃபூலுக்கு நசபு செய்துள்ளது. முசையருன் நாயிஃபாயின் அடிப்படையில் கும் என்ற லமீருக்கு ரெஃபர் செய்துள்ளது. தக்கீகனுக்கு நசபு செய்துள்ளது. மக்சூன் ஆலிம் என்ற அந்த லமீர் உள்ளுக்குள்ள இருக்கு, அதற்கு நான் ரெஃபர் செய்துள்ளது. வக்காரன் என்ற மஃபூலுக்கு நசபு செய்துள்ளது. இப்ப இந்த உதாரணங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்துட்டோம்? பதில் பார்த்து விட்டோமா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடம் இதுடன் முடிவடைந்து விட்டது. வாருங்கள், தொடர்ந்து அடுத்த ஒரு பாடத்தை தொடர்ந்து காண்போம். வாஃபிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.